வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் பார்ப்போம்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். நம்ம இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நம்ம வாட்ஸ்அப் சேனல் பேஜையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப்பை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோஸ் போட்டு நம்ம இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கோம். நம்மளுக்கு கொஞ்சம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் எப்படி இருக்குங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் வரும், நீங்கள் பாஸ் ஆகுங்க, சென்டம் எடுப்பீங்க கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கள் போகலாம். பார்ட் 1 சூஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சில 2-3 தான் கொஞ்சம் ஸ்கூல்லேருந்து எதுனான்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் மார்க் வந்துருமா, 20க்கு 20 வந்துருமா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஈஸியாக 12th வந்தும் கொஞ்சம் ட்விஸ்டாக கேட்டாங்க. 14th வந்தால் ட்விஸ்டடு, 15லாம் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருப்பாங்க. 7th வந்து புக்குள்ளேருந்து கேட்டுக்கிறாங்க. அதேமாதிரி 18th அப்புறம் புக்குள்ளேருந்து கேட்டிருக்காங்க. மீதியெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், வேறு எதுவும் கஷ்டமாக இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 செக்ஷன் 1 போய்ட்ரி லைன்ஸ். போய்ட்ரி லைன்ஸில் கன்ஃபார்ம் நீங்கள் எல்லோரும் மார்க் எடுத்துருங்க. ஈஸியாக தான் இருந்துச்சு போய்ட்ரி லைன்ஸ். 21, 22, 23 செம்ம ஈஸி. 22, 23 செம்ம ஈஸி. நெக்ஸ்ட்டு 24, 25, 26லாம் கூட ஈஸி தான். நீங்கள் எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செக்ஷன் 2 கிராமர் தான் நிறைய பேர் இதுவாகுது. இப்போ சில பேர் எல்லாத்துலையும் நல்லா மார்க் எடுத்துருவாங்க. 1 words கிராமர் என்னை பொறுத்தவரைக்கும் நான் தெரியுமா, நீங்கள் 1 wordsலையும் கிராமரையும் ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்க. 1 wordsல 20, இதுக்கு வந்து 6 மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் கன்ஃபார்ம் சென்டம் எடுப்பீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமா, நீங்கள் 1 wordsல 20, கிராமரில் 6 மார்க் எதாவது நீங்கள் தான் சென்டம் எடுப்பீங்க. 28 நீங்கள் ஈஸியாக எழுதலாம். 27க்கும் ஈஸி தான். 29 யூஸிங் இஃப், அதுதான் ரொம்ப ஈஸி. அது எழுதிருந்தீங்கன்னா நிறைய பேர் மார்க் எடுத்து வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்ட் 3 செக்ஷன் 1 எல்லாமே ஈஸியாக தான் எழுதுறாங்க. ERC 32ல் ஈஸி, 33 ரெண்டுமே ஈஸி. செக்ஷன் 2 22ல் சொல்லிக்கிறாங்க. இல்லை வந்து நீங்கள் 35, 36 தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். செக்ஷன் 3லேயும் எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் கன்ஃபார்ம் 40 எழுதிருப்பீங்க, 37 எழுதிருப்பீங்க. உங்களுக்கு எதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் 4 இல்லை தான் நீங்கள் பேராகிராஃப் 3மே கன்ஃபார்ம். நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஒன்று இருக்கும், ஈஸி தான் அது. அப்புறம் சம்மர் ரேட்டிங் தான் நிறைய பேர் எழுதிருப்பீங்க. கன்ஃபார்மாக நீங்கள் 5 மார்க் எடுத்துருவீங்க, அது டவுட்டே இல்லை. அப்புறம் 45 லெட்டர் ரைட்டிங் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 46ல் வந்து B1 அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். 47க்கும் கொஞ்சம் ஈஸி தான். நீங்கள் 47 B வந்து எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. எவ்வளோ மார்க் வரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.